ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கார்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இதை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டிற்கு முக்கியமான பேன் கார்டு சம்மந்தமான சேவைகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான எந்த ஒரு சேவையும் வீட்டிற்கு கொரியர் மூலமாக வராது அப்படிங்கிறாங்க. ஸோ இதற்கான ரீசன் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு சம்மந்தமாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கார்டு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். ஆதார், பேன், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இப்படி பேன் கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அடையாள ஆவணமாக மட்டும் இல்லாமல் வருமான வரி செலுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு பணையமாக செயல்பட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த பேன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பெயர், டேட் ஆஃப் பர்த், நம்மளோட சிக்னேச்சர், இது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே தெரியும். ஸோ அது போக பேன் கார்டில் என்ன ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பேன் கார்டை 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்போம். அப்போ ஒரு அட்ரஸில் நம்ம வசிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ நம்ம ஒரு அட்ரஸில் இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த பேன் கார்டை அப்ளை பண்ணியிருப்போம் அந்த அட்ரஸை வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ரீலோகேட் ஆகியிருப்பீங்க, வேறு பக்கம் போயிருப்பீங்க, அட்ரஸில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டில் பழைய அட்ரஸ் தான் அதில் ஷோ ஆகும். ஸோ அந்த பழைய அட்ரஸ் இருக்கங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஏதாவது பேன் கார்டு சம்மந்தமாக, அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கொரியர் இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது ஏதாவது இன்ஃபர்மேஷன் இன்கம் டேக்ஸில் இருந்தோ அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தோ ஏதாவது உங்களுக்கு பேன் கார்டு சம்மந்தமாக அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பேன் கார்டில் ஆல்ரெடி என்ன அட்ரஸ் இருந்ததோ அந்த அட்ரஸுக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஸோ நம்ம கரண்டாக வேறு ஒரு அட்ரஸில் இருப்போம். ஸோ இப்போது கரண்டாக இருக்கிற அட்ரஸுக்கு நம்ம எப்படி பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, அது வித்தின் 2 மினிட்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, யூடிசெல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி NSDL, 2 வெப்சைட் இருக்குது. நான் யூடிசெல்லில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு pan.utisl.com அப்படின்னு அந்த வெப்சைட்டு, இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வீடியோவுக்கு கீழே. ஸோ இதை ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த பேன் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். அப்படியே ட்ராப்டவுன் வாங்க. ட்ராப்டவுன் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் புது பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஃபாரின் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அதுக்கு, அதுபோக பார்த்திங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உங்களோட பேன் கார்டு தொலைஞ்சிச்சு அப்படின்னா ரீப்ரிண்ட் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபெசிலிட்டி ஃபார் அட்ரஸ் அப்டேட் பேன் டேட்டாபேஸ் த்ரூ EKYC மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் கிளிக் டு அப்டேட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு ஃப்ரெஷ் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் சம் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பேன், ஆதார், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன முறையில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறீங்க, டிஜிலாகர் முறையிலையா அல்லது ஆதார் பேஸ்டு EKYC முறையிலையா அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ஆதார் கார்டு வச்சுருப்போம். ஆதார் கார்டில் OTP கம்பல்சரி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆதாரில் நமக்கு EKYC பண்ணுறப்போ ஆல்ரெடி மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பேனும் ஆதாரும் லிங்க்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும், பேன் டேட்டாபேஸில் மாற்ற முடியும். ஸோ இப்போது என்னோடய பேன், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்துக்கிறேன். இப்போ என் பேன் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் அப்டேட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் ஆதார் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் பண்ணுறேன். ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் சேம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேன் கார்டுக்கு வந்துடும். ஸோ பேன் கார்டில் நமக்கு வெளியே எதுவுமே தெரியாது, பட் பேன் டேட்டாபேஸில் நமக்கு அந்த அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ நான் இப்போ ஆதார் கொடுத்துட்டேன். GST நம்பர் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த GST நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே கேப்சா குறியீடு இருக்கும். நான் அந்த கேப்சா குறியீடை நான் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்ததும் பார்த்திங்கன்னா ஆதார் பேஸ்டு OTP என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பேன் நம்பர், ஆதார், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே கொடுத்துடணும். ஸோ இப்போது ஆதார் பேஸ்டு OTP எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அந்த OTP நான் இங்கே என்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு நான் என்டர் பண்ணிட்டேன். கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸ் கொடுத்து சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ சப்மிட் கொடுத்தும் பாருங்கள், பேன் நம்பர், ஆதார் நம்பர், அட்ரஸ் ஆஸ் பர் ஆதாரில் இருக்கிற மாதிரி அட்ரஸ்ஸு இங்கே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹைட் பண்ணியிருப்பாங்க.
மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் அப்படியே வந்திருக்கும். ஸோ கீழே ஒரு கேப்சா குறியீடு இருக்குது. அந்த கேப்சா குறியீடு நீங்கள் மறுபடியும் என்டர் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், யுவர் அட்ரஸ் அப்டேட் ரெக்வஸ்ட் இஸ் அக்செப்டட், யுவர் அட்ரஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் நம்பர் வந்திருக்கு. வச்சுட்டு நம்ம ஃபியூச்சர் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே சேஞ்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை, செக் பண்ண தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து இங்கே கீழே பாருங்கள் டவுன்லோட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. நமக்கு இப்போ ரெசிப்ட்டும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிப்ட்டும் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஃபியூச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 2 or 3 டேஸ்லேயே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? அது உங்களோட பேன் கார்டில் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகாது, பட் பேன் டேட்டா பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ பேன் சம்மந்தமான எந்த ஒரு என்கொயரியாக இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அட்ரஸ் மூலமாக அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிசிக்கல் காப்பியாக அனுப்புகிறாங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸுக்கு தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.